உங்களால் வெற்றி பெற முடியும். நீங்கள் நினச்சதை அடையவும் முடியும். ஆனால் அந்த ரெண்டும் நடக்கலை அப்படின்னா சாயப்பா உங்களுக்கு கடும் தண்டனையை கொடுப்பாரு. சில விஷயத்தை அலட்சியப்படுத்துறதால நம்ம வாழ்வே அதை அழிப்பதற்கு உண்டான வழியை கொடுக்க போகுது. இன்னமும் சில பேருக்கு சாயப்பா வரலைங்க. வராததுக்கு காரணம் இந்த பதிவில் அடங்கியிருக்குது. சில பேருக்கு சாயப்பா வந்தார், சிறப்பாக செஞ்சார். இப்போ அவர் உங்களிடம் இல்லை. அதற்கு காரணத்தையும் இதில் நாம் சொல்லியிருக்கோம். ஸோ அவருடைய தண்டனையில் இருந்து தப்பித்து கொள்ள இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்க போகுது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது நேற்று செய்த பிரார்த்தனை அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எப்படியாவது பதில்களை இந்த அன்பே சாய் குடும்பத்தில் சாயப்பா யார் மூலமாவது கேள்வியை கேட்டு எனக்கு சரியான நேரத்தில் பதில்களை கொடுக்குறாரு. நேற்று நைட்டு எப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் ஒரு சாய்ராம் கேள்வி கேட்டு அதை நீங்கள் ஆன்சர் பண்ணீங்களோ அந்த சூழ்நிலையில் தான் நானும் இருந்தேன். நான் அந்த பதிவை கேட்டு முடிக்கும்போது மணி 11:30. அந்த நேரத்தில் விளக்கு வேற ஏற்ற சொன்னீங்க. நான் விளக்கு ஏற்ற என்னால் முடியல. அந்த நேரத்தில் அடுப்பை எரிய விட்டு அதை விளக்கா நினச்சி ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த அடுப்போட வெளிச்சத்துக்கு பின்னாடி சாயப்பாவோட உருவத்தை நான் பார்த்த அந்த கணம் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. அந்த சாய்ராமோட முயற்சிக்கு சாயப்பா எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறாருன்னு பாருங்க. நம்மளும் நைட்டு 12 மணிக்கு சம்டைம்ஸ் ஆடியோவை கேட்டு முடிச்சிருப்போம். அடப்போ இதுக்கு மேலே எங்கே போயிட்டு விளக்கு ஏற்றுறது, நாளைக்கு காலையில் ஏற்றிக்கலாம் அப்படின்னு. ஆனால் முயற்சிக்கு பலன் கிடைச்சுதா கிடைக்கலையா? அப்போது அவங்க அடுப்பை எரிய விட்டு பின்னாடி சாயப்பா நிற்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் சொன்னதை செஞ்சாங்க. அவங்களோட நம்பிக்கையை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி சாயப்பா அந்த ஒரு காட்சியை அவர் கொடுத்தாருன்னு நினைக்கும் போது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்க மேலேயும் அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்றதை மட்டும் பாருங்க. என்ன வணங்குறவங்களுக்கு வெறுங்கையோட நான் திருப்பி அனுப்ப மாட்டேன்னு சொன்னவர் நம்ம சாயப்பா.
வணங்குறவங்களுக்கே. நாம் அதையெல்லாம் தாண்டி போய் இங்கே நிற்கிறோம். அன்பே சாயில வணங்கிறது மட்டும் இங்கே வேலை இல்லை. என்ன கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு மட்டும் வந்துடுறோமா? இல்லை நாளைக்கு வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வியாழக்கிழமைக்கு குரு அருள் ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக மட்டும் வணங்கணுமா? இல்லை. அந்த வணக்கத்தை தாண்டி, அது கடவுளை தாண்டி அவர் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு அதை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு அன்பு. அந்த அன்பு நீங்க வச்சிருக்கிறதால அவரால் ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அந்த காட்சி அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ நிச்சயமா நம்ம சாய்பாக்கு நன்றிகள் சொல்லணும். இது மூலமா நன்றிகளும் நம்பிக்கையும் ரெண்டு கண்கள் மாதிரி. ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்வதன் மூலமா அவரை காணலாம். ஒரு விஷயம் நடக்கும் போதும் நம்ம கீழே விழுந்திருக்கிற நேரத்தில் நம்பிக்கை வைக்கும் போதும் அவரை காணலாம். ஸோ சந்தோஷத்திலையும் காணலாம், கஷ்டத்திலையும் காணலாம். ஆனால் நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக இருக்கு. உங்க எல்லோருக்கும் சரி அவரோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். அதில் மாற்றமே இல்லை. எவ்வளோ அப்படி பரிபூரணமாக கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுடைய நகர்வுகள் இருக்கணும். ஏன்னா இன்னமும் அந்த நகர்வுகள் ஃபுல் அண்ட் ஃபுல் வரல. ஒரு கட்டத்தை தாண்டி இன்னொரு கட்டத்துக்கு நாம் வரணும். அப்படி வந்தால் தான் அந்த கட்டத்தில் இருந்து இந்த கட்டத்துக்கு உள்ளே வந்த மாதிரி. நாம் என்ன பண்ணுறோம், ஒரு காலை அங்கேயும் இன்னொரு காலை இன்னொரு கட்டத்திலையும் வச்சிட்ருக்கோம். இதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ பலவிதமான முன்னேற்றத்துக்கு தடையாக நம்மளுடைய நகர்வுகளும் இங்கே இருக்குதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாதுன்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். நேற்று நாம் அந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட சந்தேகங்கள். எனக்கு சாயப்பா எதுவும் செய்யலை, எனக்கு நான் பாக்கியம் இல்லை பண்ணலையா, நான் அதிர்ஷ்டம் பண்ணலையா அப்படின்னு கேட்குறவங்க மத்தியில் நான் ஒரே விஷயம் சொன்னேன். 4-5 கேள்விகள் கேட்டேன். முதல்ல ஆடியோவில் சொல்ல போவது உங்களுக்கு தான் அப்படின்னு உறுதியாக நீங்கள் இருந்தீங்களா? ஒன்று. ரெண்டாவது, சாயப்பாவை தேடுவதன் நோக்கம் என்ன? மூணாவது, உங்கள் பிரச்சனை இவர்கிட்ட வந்தால் தீரும்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி ஒரு 4-5 கேள்விகளை கேட்டேன். கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் அவங்க இழுத்து இழுத்து பேசினாங்க. இழுத்து பேசுனத நோக்கம் என்னன்னா, நம்புகிறேன் ஆனாலும் கஷ்டம் அதிகமாக இருக்கே அப்படின்னாங்க. நம்புகிறேன் ஆனாலும் கஷ்டமாக இருக்கு, நம்புனா கஷ்டப்பட மாட்டோம், நம்பாமல் இருந்தால் தான் கஷ்டப்படுவோம். அப்போ நம்புகிறேன் ஆனாலும் கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் பயமாக இருக்குது. இந்த நம்புறதுக்கு அப்புறம் வரக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த ஆனாலும் என்ன, ஆனாலும் எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அந்த இடத்துல? அப்போது உங்ககிட்ட இன்னமும் அவர் உணர்வு பூர்வமாக வரலை. இது உண்மை. அவர் ஏன் வரலை அப்படின்னா, நீங்கள் உணர்வு பூர்வமாக அவர்கிட்ட இல்லை. உணர்வு பூர்வமாக இருந்தாதாங்க. உணர்வு பூர்வமாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பேசுகிறீங்க, பழகுறீங்க, அவங்களும் உங்ககிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க. உங்களை மாதிரி இன்னொருத்தவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டு,
ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே உணர்வு பூர்வமான ஃபீலிங்ஸ் இருக்கிறதால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் அந்த நபருக்கும் ஒரு உணர்வுபூர்வமான ஃபீலிங்ஸ் இல்லை. அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஸோ நாம் உணர்வு பூர்வமாக நெருங்கினா தான் அங்கே இருந்து ரிசல்ட்டு வரும். நாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு என்ன நடக்கும்? அதுதான் இப்போ நடக்குது. எனக்கு ஒரே விஷயந்தான், அன்பே சாயில் நேற்று நடந்த மிராக்கல் நிறைய பேருக்கு நடந்திருக்கு, சந்தோஷம். பட் நிறைய பேருக்கு நடக்கலை, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100 பேரில் 99 பேர் ஜெயிச்சா கூட அந்த ஒருத்தவங்க ஜெயிக்கலைன்னு சொல்லி தான் நான் வருத்தப்படுறேனே தவிர, அந்த 99 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னு எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா 100 பேரும் ஜெயிப்பதற்கு தகுதியானவர்கள். புரியுதா உங்களுக்கு? 100 பேருமே ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா கடவுளோட அருள் பெற்ற குழந்தைகள் தான் இங்கே இருக்காங்க அன்பே சாயில். அப்போ ஏன் அவங்க தோத்தாங்கன்றத பெரிய வியப்பாக இருக்குது. பல பேர் வராங்க, பல பேர் நிற்கிறாங்க, போகிறாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்படலை. அவங்க எதிர்பார்த்து நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் வருவாங்க, எதிர்பார்த்து நடக்கலைன்னா போவாங்க. அவங்கள பற்றி நம்ம கண்டுக்கலை. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு அவங்க போகட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் இங்கே நின்று ஜெயிக்கிறவங்க சாதாரண வெற்றியை அடையிற மாதிரி எனக்கு தெரியல, ஒரு ஹிமாலய வெற்றியை அடையிற மாதிரி தான் நான் இங்கே பார்க்குற இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வெற்றிகள் அன்பே சாய் குடும்பத்தில் கிடைச்சிருக்குதுன்னா எல்லாருமே சாதாரண நார்மல் வாழ்க்கைக்கு வாழ்வதற்காக தான் ஆசைப்படுறோம். ஆனால் அதை தாண்டின ஒரு இடத்துல தான் சாய்பா வந்து பலரை உட்கார வச்சுருக்காரு. 2019 இருந்து நம்ம அன்பே சாய் குடும்பம் ஆரம்பித்ததில் இருந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க சாதாரண வெற்றிக்காக தான் வந்தாங்க. ஆனால் ஹிமாலய வெற்றியை அவங்க அடைஞ்சிருக்காங்கன்றது மட்டும்தான் உண்மை. ஹிமாலய வெற்றி, அதாவது அது ஹிமாலய வெற்றி அப்படின்னா நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெற்றி. இப்படிலாம் நான் இருப்பேனா அப்படின்னு அவங்களுக்கே ஷாக் ஆகக்கூடிய ஒரு வெற்றி. அந்த வெற்றி தான் இங்கே கிடைக்குது. ஸோ சில பேர் வெற்றி ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அடைஞ்சவங்க அவங்க பாட்டுக்கு கடந்து போகிறாங்க. ஆனால் இன்னும் பல பேர் கடந்து போகலை, இங்கேயே நிற்கிறாங்க. நானும் நிறைய பேரை பார்ப்பேன், ரெகுலராக சில கமெண்ட் வரக்கூடிய சாய்ராம்ஸ்லாம் வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க வெல் டு டூ, சூப்பர், செம்ம சக்ஸஸ்ஃபுல் லைஃப், ஆனால் கமெண்ட் செக்ஷனில் வரல. ஸோ என்னோட தாட் படி அவங்க ஆடியோ பார்க்கறது இல்லை. ஏன்னா அவங்க நினச்ச ஒரு இடத்த அடைஞ்சிட்டாங்களோ என்னமோ தெரியல, அதனால் அவங்க ஆடியோ பார்க்க வரலையா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க வரலையே, அவங்க பார்க்கலையேன்னு சொல்லி நான் கவலைப்படவும் இல்லை. ஒரே விஷயம், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நான் இப்போ வரைக்கும் போகிறேன். அதனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏன் அன்பே சாய் ஆடியோவை பார்க்கல, ஏன் நீங்கள் கமெண்ட் பண்ணலை அப்படின்னு என்றைக்கும் கேட்கக்கூடாது. ஏன்னா இங்கே யாரையும் வற்புறுத்தி கேட்க வைக்கவும் கூடாது. கேட்காதவங்களை ஏன் கேட்குறேன்னு கேள்வி கேட்கவும் கூடாது. கேளுங்கன்னு பொதுவாக சொல்லலாம், தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடாது. அதனால் வாரத்தில் 1 நாள் கேட்குறா, 2 நாள் கேட்குறன்றதை தாண்டி உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படி என்றால் கடவுளோட வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்க. ஒரு எஃப்எம்ல சொல்லுவாங்க, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கன்னு. கேட்டுக்கிட்டேலாம் இருக்க வேண்டாம். ஏன்னா தொழிலும் முக்கியம், உழைப்பும் முக்கியம்.
இதை எந்த நேரத்தில் கேட்குறீங்களோ அந்த நேரத்தில் கேளுங்க. மற்ற நேரத்தில் கேட்டதை வச்சு வாழ்க்கையில் உயர்வதற்கு உண்டான வழிகளை பாருங்கள். ஆனால் கேட்காம மட்டும் இருக்காதீங்க. இதையும் நான் பொதுவான தளத்தில் தான் சொல்கிறேன், தனிப்பட்ட முறையில் நான் சொல்லக்கூடாது. இது சாயப்பாவுடைய கட்டளை, திஸ் ஆர்டர். ஸோ எதுக்கு இதை திருப்ப சொல்கிறேன் அப்படின்னா, என்னமோ யாருக்கோ இந்த விஷயம் போகணுன்றதுக்காக தான் இதை பேச வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். கர்மா முடிஞ்சிடுச்சுன்னு நாம் என்றைக்கும் ஆடக்கூடாது. கர்மா முடிஞ்சிடுச்சுன்னு ஆடக்கூடாது. கர்மா இன்னும் முடியல. ஏன் கர்மா முடிஞ்ச மாதிரி தெரியுதுன்னா, உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்ததால உங்களுக்கு தெரியுது கர்மா முடிஞ்சிடுச்சுன்னு. கர்மா இஸ் நாட் கம்ப்ளீட், ஸ்டில் இட்ஸ் கண்டினியூ. இப்பையும் அது உங்களை தொடர்ந்து கொண்டு தான் உள்ளது. நான் இதை பயப்படுத்தணும்னு சொல்லலை. எந்த அளவுக்கு விட்டு நிற்குதோ அந்த அளவுக்கு திரும்ப தாக்கவும் செய்யும். அதனால தான் சொல்கிறேன், எச்சரிக்கையோடு இருங்க. இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவில் கூட இதை பற்றி தான் சொல்லியிருக்கோம். எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை. இல்லை இந்த ஸ்டேஜில் போதும், இதுவே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக இருக்குதுன்னா, இதில் ஒரு சில டைம் வரைக்கும் தான் அந்த ஆனந்தம் இதில் கிடைக்கும், சந்தோஷம் இதில் கிடைக்கும், மகிழ்ச்சி இதில் கிடைக்கும், ஏன் நம்பிக்கையும் இதில் கிடைக்கும். ஆனால் ஒரு சில டைமுக்கு அப்புறம் எது எதெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் ஆப்போசிட்டாக போயிடும். ஏன்னா அதே இடத்துல நாம் இருக்கிறதால, நல்லா புரிஞ்சுக்கணும், அதே இடத்துல நாம் இருக்கிறதால. அப்போ அடுத்த இடத்துக்கு போகும்போது தான் திரும்பவும் நம்ம பல விஷயத்தை கேட்போம், பல விஷயத்தை கேட்போம், ரைட்டா? பல விஷயத்தை கேட்போம். அப்போ நம்ம கேட்கல ஒரு விஷயத்தை அப்படின்னா நாம் இந்த இடம் போதுன்னு நினைக்கிறோம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இடம் கூட நிரந்தரமே இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த இடம் நிரந்தரம்னு கேட்குறீங்களா? எந்த இடமும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றதால எந்த இடமும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே டெம்பரவரி தான். ஒரு இடத்துக்கு வரோம், போகிறோம், நிற்கிறோம், பழகுறோம், ஓகே ரைட். ஏன்னா அடுத்த இடத்துக்கு போவதற்கு நம்ம தயாராகணும்னு சாயப்பா சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அது மாதிரி தயாராக தான் உங்களுடைய திறமைகள் இன்னும் பளிச்சிடும், உங்களோட கர்மாக்கள் குறுக்கீடு இல்லாமல் இருக்கும். இல்லைனா கர்மா ஒரு பெரிய ஒரு குறுக்கீடை நடத்தும், எங்கேயும் போக முடியாத மாதிரி. அப்போ திடீர்னு ஒரு பிரமிப்பு வரும், என்னடா கரெக்டாக தானே பண்ணோம், சரியாக தானே பண்ணோம், திடீர்னு இப்படி வந்து 4 திசையில் லாக்கான மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம பிரம்மையா, திரும்பவும் பழைய லைஃபுக்கும் இதுக்கும் ஏதோ கண்டினியூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். கடவுள் நமக்கு விதைச்ச விதைக்கு விளைச்சலை கொடுத்துருக்காரு. இந்த விளைச்சலை எவ்வளோ நேரம் எவ்வளோ விதைச்சோமோ அவ்வளோ தானே விளையும், கரெக்டு தானே? இப்போ நான் விதைக்கிறேன்னா என் ஆயுசுக்கும் உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்க முடியுமா? ஒரு தடவை விதைச்சா சொல்கிறேன், ஒரே ஒரு தடவை நான் நெல்லை விதைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னோட இருக்கிற நிலத்தில் தான் நான் நெல்லை விதைக்க முடியும், ரைட்? அப்போது ஒரே ஒரு தடவை விதைச்சிட்டா நான் அறுவடை பண்ணுறேன் இல்லையா, அந்த நெல் பயிர், அது என் வாழ்நாள் முழுவதும் அது போதுமா? கமெண்ட் பண்ணுங்க, போதுமா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் என் வாழ்க்கையில் இனிமேல் சாப்பிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணுறேன், எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறேன். அதனால் இன்னைக்கு இந்த பதிவு முடித்ததுக்கப்புறம் நல்ல திவ்யமாக சாப்பிட்றேன். எனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அத்தனை ஸ்வீட்டு, அத்தனை காரம், அத்தனை டிஃபன், பிரியாணி, அது இது, சிக்கன், லாலிபாப், என்னென்ன இருக்கோ எவ்ரிதிங் சாப்பிட்டுட்டு இனி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு
அந்த ஒரு நினப்பில் நான் சாப்பிட்றேன். அப்போ சாப்பிடும்போது அது கடைசி வரைக்கும் போதுமா ஒரு வேளை சாப்பிட்டதுக்கு? இப்போ இன்றைக்கி நைட்டு சாப்பிட்றேன்னா மீறி போனால் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் சாப்பாடை கட் பண்ணலாம். நாளான்னைக்கு காலையும் கொஞ்சம் சரி பண்ணலாம். ஃப்ரைடே மார்னிங். ஸோ அதுக்கு அப்புறமா என் உடம்புல சத்து இல்லாமல் போயிடும். நான் சாப்பிட்டது ஒன்று ரத்தத்தில் கலக்கும், இல்லைன்னா மோஷனாக வெளில போகும். ஸோ ஏதோ ஒன்று வயிற்றை கொஞ்சம் எம்டி ஆக்கும். எம்டி ஆக்கும்போது பசி எடுக்க ஆரம்பிக்கும். நான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ஒரு தடவை விதைச்சது அது அந்த நேரத்துக்கானது தான். ஸோ மறுபடியும் விதைச்சாதான் அடுத்ததுக்கு. அப்போது கர்மாக்களும் அப்படி தான். நாம் அன்றைக்கி விதைச்சோம், இன்றைக்கி அறுவடை பண்ணுற மாதிரி தான். அன்றைக்கி நாம் புத்தி உள்ளவர்களாக இருந்தோம், பாவத்தை செய்யாதவர்களாக இருந்தோம். டான்னு ஏர்லி மார்னிங் 4 o'clock ஆரத்தி, சச்சரித்திரம், மெடிடேஷன் எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் பிரச்சனைகள் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக லிபரல் பண்ணோம் நம்ம ஆக்டிவிட்டீஸை. அதுக்கப்புறம் சுத்தமாக நம்ம ஆக்டிவிட்டீஸை பார்க்கல. பிஸ்னஸ் ஓஹோன்னு வருது, இல்லை உங்கள் செயல்கள் சூப்பராக சிறப்பாக சித்தரிக்கப்படுகிறது. தமிழ் கூட சரியாக வரமாட்டேது. உங்கள் தொழில் சரியாக சிறப்பாக செயல்படுத்துது. அப்போது இது முடிகிற காலம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டேஜ் ஆகும். அப்போயும் நாம் முடிச்சுக்கலைன்னா டோட்டலாக துன்பம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி தான் பல பேருக்கு நடக்குது. இதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய க்ரோத்திங் ஸ்டேஜ் கிடைக்கும். அந்த க்ரோத்திங் ஸ்டேஜை அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் எடுத்துக்கணும். அதை அப்படியே விட்டிங்கன்னா எகெயின் டிக்ளைன் ஸ்டேஜ் வந்துடுவீங்க. ஸோ எப்பயோ படித்த ஞாபகம், க்ரோத்திங் ஸ்டேஜ், வளர்கிற ஸ்டேஜ், அண்டு மெச்சூரிட்டி ஸ்டேஜ், அதுக்கப்புறம் டிக்ளைன் ஸ்டேஜ். அது கீழேருந்து மேலே போய் மேலேருந்து மறுபடியும் கீழே புத்துன்னு விடும். ஸோ லைஃப் சைக்கிள் அப்படி தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், மேலே இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்காமல் இருக்கணும்னா அடுத்த கட்ட முயற்சி அங்கேருந்து எடுத்து அடுத்த இடத்துக்கு போகணும். ரைட்? இது கண்டிப்பாக இட்ஸ் பாசிபிள் இல்லாமல் நான் பேசலை. அப்போ போதும்னு நினைக்காதீங்க. நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நல்லதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், மனசை தொடர்ந்து பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்படி இருக்க தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப இயல்பாக நடக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களோட வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்த்துறாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களே சேரும். ஒரு பாட்டு இருக்குது, வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும், இது வாங்கி தந்த பெருமை எல்லாம் சாயப்பாவை சேரும். இது உண்மையை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒன்று தான். என்னைக்குமே முன்னேற்றத்தை பற்றி யோசிங்க, முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடுங்க. அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. என்னால் முடியுமா? முடியாது. இப்படி நினைக்கிற இடத்துல முடியாது. எனக்கு பயமாக இருக்குது, எதை செஞ்சாலும் கண்டிப்பாக எதையுமே செய்ய முடியாது. ஸோ வார்த்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டியை கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வரும். ஒரு துணி இருக்குது, அது அளவாக இருக்கணும்னா அளவானதை மட்டும் எடுக்கணும், மீதி கட் பண்ணணும். அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? தேவையில்லாத வார்த்தைகள் தான் இங்கே வந்து பவர். ஸோ வார்த்தைக்கு தான் பவர். ஸோ வார்த்தை எப்படி வருது? எண்ணங்களை பேஸ் பண்ணி வருது. அப்போ மனசுக்குள்ளேயே நம்ம பல விஷயத்தை முடிவு பண்ணதால் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஸோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷனை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அப்போது நாம் இனி வார்த்தைகளிலிருந்தும் கவனத்தை வைக்கணும். வெற்றி மேல் வெற்றி வேணுமா வேண்டாமா? யாருக்கு இங்கே வெற்றி வேண்டான்னு சொல்ல முடியும்? எல்லாருக்கும் வேணும். ஏன், எனக்கும் வேணும். நான் இதோட போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன்னா அன்பேசா என்னைக்கோ டோட்டலாக ஒரு கான்டாக்டே இல்லாமல் போயிருக்கும்.
அடுத்தது என்ன அப்படின்றத அவர் ஆதாரத்தோடு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். அதனால தான் புதுசாக இருக்குது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம். அந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய வாய்ஸ்க்கும் இப்போ இருக்கிற வாய்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. அன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ஸில் அந்த அமைதி இருந்தது, இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னோட வாய்ஸில் அந்த அமைதியை காணும். நானும் யோசிக்கிறேன், அமைதியாக பேசலாமேன்னு, என்னால் முடியல. ஸோ ஏன் இந்த ஆக்ரோஷமான பேச்சாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் அமைதியான முறையில் பேசலான்னு மட்டும் தெரியுது. ஏன்னா அன்னைக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியானோம், இன்னைக்கு வெற்றியை தொடக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அந்த வெற்றியை தொடக்கூடிய இடத்துல இருக்கிறதால தான் அந்த பேச்சுக்களும் ரொம்ப ஆக்ரோஷமாக வெளிப்படுது. நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேங்க அமைதியாக பேசணுன்னு, ரொம்ப அமைதியாக பேசணும் அப்படின்னு முடியல. 2 வரிக்கு மேலே 2 வார்த்தைக்கு மேலே என்னால் அமைதியாக பேச முடியல. ஏன்னா அந்த ஒரு வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம். 1. 2வது, இது கிடைக்க வேண்டிய வெற்றி. திரும்பவும் சொல்கிறேன், இது கிடைக்க வேண்டிய வெற்றி. கிடைக்க வேண்டிய வெற்றியை கிடைக்காம போகிறதுக்கு காரணம் நாம் ஆயிடக்கூடாதுன்றதோட நோக்கம்தான் இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்களும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், அன்பே சாயில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த பதிவை போட்டதுக்கப்புறம், பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு 9:30-10 மணிக்கு நான் ஸ்டேட்டஸில் பழைய வீடியோவை ஒன்று வைக்கிறேன். அதை நீங்கள் தயவுசெய்து கேளுங்க. சும்மா ரொம்ப நேரம் கேட்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. ரொம்ப நேரம் கேட்க வேண்டாம், சும்மா 2-3 நிமிஷம் மட்டும் கேளுங்க. அந்த வார்த்தை, அந்த அமைதி இப்போ எப்படி இருக்குதுன்னா, ஆக்ரோஷமான வெற்றியை தேடி தேடி நம்ம போகிறோம். ஏன்னா வெற்றி அந்த எதிர்முனையில் சாயப்பா கோப்பையோடு நின்றுட்டுருக்காரு. ஹரியப் ஹரியப் அப்படின்றார், சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமான்றாரு. எப்படியே மெதுவாவான்னு சொல்ல, சீக்கிரமான்றாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாக போகணும். நமக்கு நேரம் இல்லை, நேரம் காலம் இல்லை. அந்த டைமுக்குள்ளே போனால் தான் அந்த கோப்பன்றாரு. கோப்பையை வாங்கலைன்னா அவர் நம்மக்கிட்ட ரொம்ப கண்டிப்போடு நடந்துப்பார். ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக போகிறோம். அப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காலத்தை வீணாக்காமல் இருக்கணும். ஒரு நாளையும் நீங்கள் சித்திரவதைக்குண்டான நாளாக மாற்றிடக்கூடாது. ஏன்னா காலத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. சித்திரவதையான நாளாக அந்த காலத்தை மாற்றக்கூடாது. அதாவது எந்த உருப்படியான விஷயத்தையும் செய்யாமல் பொழுதுபோக்குக்காகவும் கவலைக்காகவும் அந்த நாளை தொலைச்சிட்டோன்னா அவர்கிட்ட தண்டனை நிச்சயமாக இருக்கு. இது நிச்சயமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்லா படிக்கிற பையன் மேக்ஸில் 100க்கு 100, சயின்ஸில் 100க்கு 100, இங்கிலீஷ், தமிழ் அண்ட் ஹிஸ்ட்ரி, சோசியல் அதில் 100க்கு 100, அந்த பையன் முட்டை மார்க் வாங்கினான்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் என்ன பண்ணுவார், என்ன செய்வார், பெரம்பு எடுப்பார். ஏன்னா நல்லா படிக்கிற பையன் 100க்கு 100 மார்க் வாங்குறவன் சிங்கிள் டிஜிட் மார்க் எடுத்துகிட்டு இருக்கான். 0 வந்திருக்க ஒரு சப்ஜெக்டில் 5 மார்க்கு, ஒரு சப்ஜெக்டில் 8 மார்க்கு. எவ்வளோ வேதனைப்படுவார் தெரியுமா? ஏன் வேதனைப்படுறாரு அவர்? ஏன் ஒரு மக்கு ஸ்டூடெண்ட் கிட்ட வேதனைப்படலை? அவன் அப்படி தான் படிப்பான அவருக்கு தெரியும். அவன் இல்லை, இவன் இல்லை. ஏதோ ஒரு மூவியில் சொன்ன மாதிரி, நான் அவன் இல்லை சொல்கிற மாதிரி, அவன் இல்லை, இவன் இல்லை. இவன் எல்லா இதுலேயும் 100க்கு 100 வாங்குறவன். ஸோ 90க்கு மேலே தான் இவனோட மார்க்ஸே இருக்கணும். அது எவ்வளோ தான் டஃப்பான சப்ஜெக்டாக இருந்தாலும். ஆனால் இவன் சிங்கிள் டிஜிட்டை மார்க் எடுத்திருக்கான். வெளுத்துருவார். யார்? ஸ்கூல் டீச்சர் மட்டுமா வெளுத்துருவாங்க? பேரண்ட்ஸ் கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? பேரண்ட்ஸும் வெளுத்துருவாங்க.
சொந்தக்காரன் அத்தனை பேர் கேவலமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீ ஜெயிக்க வேண்டியவன், தோத்துட்டு வந்து உட்காந்துருக்கிற. அதே போலதான் இங்கேயும் சாயப்பா வந்து கோப்பையை வச்சு டிக்கிறாரு. உன்னால முடியுன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னா உன்னை அவரு தான் ப்ரிப்பேர் பண்ணாரு. அன்பே சாய் மூலமா உன்னை ப்ரிப்பேர் பண்ணதே அவரு தான். ஆனா நீ திரும்ப திரும்ப உன்னோட நேரத்தை வீணாக்கிக்கிட்டு, உன்னோட புலம்பல்களை 100 மடங்கு அதிகம் பண்ணிக்கிட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம எல்லாத்தையும் ஏளனமா கேலியும் கிண்டலமா பேசி உன்னை பொழுதுபோக்கையும் கொண்டு வந்த, கவலையும் கொண்டு வந்த, காலத்தை வீணாக்குன நீ இப்போ வாழ்க்கையில் தோற்று போயிட்ட. உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? அடுத்த ஜென்மத்தில் உனக்கு கிடைக்க போகிற தண்டனை இருக்கே, அது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். நான் அதை எச்சரிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காம ஓடுங்க, முயற்சி பண்ணுங்க. நல்ல சிந்தனைகளை மட்டும் உங்களோட மனசில் ஆழமாக விதைச்சிடுங்க. மோசமான பொல்லாப்பு செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் தயவு செய்து கொண்டு வராதிங்க. உங்களை நீங்கள் அழிச்சிக்க விரும்பக்கூடாதுன்றது சாயப்பாவோட எண்ணமாக இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டு உள்ளதுன்றதை மறந்துடாதீங்க. ஸோ வாழ்க்கைன்றது செமையானது, அதை சிறப்பாக்கிக்க வேண்டிய ஒட்டுமொத்த பொறுப்பும் நம்மதேன்னு சொல்லி, வெற்றி வாழ்க்கையில் எல்லாருக்குமே மிக மிக அவசியம். அது அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.